ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான கார சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்குங்க. இதில் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மிதமான தீயில் தக்காளி எல்லாம் வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு மல்லித்தழை ஒரு கட்டு அளவுக்கு சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தழை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நாட்டு தக்காளின்றதுனால புளி சேர்க்கல. நீங்கள் நாட்டு தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்த அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. இப்போ 30 செகண்டு வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் சட்னியை கொஞ்சம் குறைப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கு, கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. எங்களுடைய தக்காளி கொத்தமல்லி சட்னி ரொம்ப ஈஸியாக சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.